எங்க அம்மாக்கு, பாட்டிக்கெல்லாம் ரொம்ப கடவுள் நம்பிக்கை. ஓகே. எங்க தாத்தா வந்து ஒரு தீர்க்கதரிசியா இருந்தவர். அவர் வந்து சவேரால ஹெட் குக்கா வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா, அவருக்கு எல்லாருக்கும் அருள்வாக்கு வந்து சொல்ல வரும். ஜாதகம் நல்லா பார்ப்பாரு. அத வந்து ஒரு சேவையா செஞ்சுட்டு இருந்தாரு. அவரு கடைசி வரைக்கும் அதுக்கு எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டாரு. ஈவ்னிங் அவரு டியூட்டி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்குன்னு டெவோட்டீஸ் வருவாங்க. அவங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்றதெல்லாம். ஸோ வளர்ந்த சூழலே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் தான். நான் சின்ன குழந்தையில இருந்தப்பவே எனக்கு இந்த ஸ்லோகா காம்படிஷன்லலாம் எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுப்பேன். எல்லா சாமிக்கும் ஒரு ஸ்லோகா தெரியும் எனக்கு. டெம்பிள் போனா ஒவ்வொரு சிலை முன்னாடியும் நின்னு ஸ்லோகா சொல்லிட்டு தான் வருவேன். அந்த மாதிரி வளர்ந்ததுனால, ஸோ எல்லா விஷயமுமே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரேயரோட தான் ஆரம்பிக்கணும். பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கணுன்ற மாரி இருந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து லிங்க் ஆயிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவேன்னா, நான் சிம்பிள் திங்ஸ் லைக் இப்போ சம்டைம்ஸ் நம்ம ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சு அது ஒரு வேள அழுகியிருந்தா, அது வந்து நமக்கு ஒரு நெகட்டிவிட்டி ஆயிரும்ல. அதனால நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், ஒண்ணு நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பிரேயர் பண்ணுவேன். அதுக்கு ஓ! முன்னாடி வந்து இந்த மாதிரி தேங்காய் உடைக்கிறது, பூ குடுக்கறது எதுவுமே வச்சுக்க மாட்டேன். நல்லபடியா நடத்தி குடுங்கன்ற அந்த வேண்டுதல் இருக்கும். பட் நடந்ததுக்கு அப்புறம் தான் போய் நான் வந்து விசிட் பண்ணுவேன். இல்லாட்டி அது எனக்கு ஒரு மாதிரி அந்த நிகழ்வு நடக்கும்போதே வந்து ஒரு மிக்ஸ்ட் எமோஷன் ஆயிரும் அப்படின்றதுனால, அந்த ஒரு லிங்கிங் நான் வந்து பண்ணதுண்டு. அண்ட் என்கிட்ட வந்து என்னோட ஃப்ரெண்ட் அவங்க ஒரு பஞ்சலோக முருகர் வேல் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்பவுமே நான் வந்து என்னுடைய பர்ஸ்ல கேரி பண்ணுவேன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.